எப்போ வந்தாலுமே கொண்டாடக்கூடிய படம் தான் ஜனநாயகன் படம். அதில் மாற்று கருத்தே இல்லை. தாறுமாறாக இருக்கான், கிளாஸாக இருக்கான், மாஸாக இருக்கான், வசூலில் மிகப்பெரிய ரெக்கார்டு பண்ணும். இப்போ இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது வந்து அது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் காரணம் என்னன்னு கேட்டோம்னா, மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இப்போ வேற சர்டிஃபிகேட் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த படத்தை எப்போ சார் ரிலீஸ் பண்ண போறாங்க? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து யூஏ கொடுக்குற மாதிரி தான் ப்ராசஸ் போயிட்டு அதுக்கு வேண்டி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு 24 கட்ஸ் மேலே வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் நிறையா வந்து சில டைலாக்லாம் மியூட் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு இதங்கள்லாம் இருந்தது. அப்போது ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புலையும் வினோத்தோடு ரொம்ப டிஸ்கஷன் பண்ணாங்க. இது இது வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவருடைய பார்வையும் போச்சு. சார் 24 கட்டுக்கு மேலே வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு எது சரின்னு நீங்கள் பார்த்துக்கன்னு விஷயத்தை சொல்லி அவர் முடிச்சிட்டார். அதை அப்போ வினோத் அவர்களும் ப்ரொடக்ஷன் கம்பெனி ரொம்ப யோசிக்கும் போது தான் பட் யூஏக்காக பார்த்தா அந்த 24 கட்டு எது வருதுன்னா முக்கியமான சில ஃபைட் சீன்ஸ் இந்த டைலாக் இதிலெல்லாம் வந்து கை வைக்கிறது மாதிரி வருது. அப்போ நீங்கள் அதை கட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு யூஏக்காக பண்ணோம்னா ஜம்ப் ஆகும் நிறைய சீன்ஸில் படத்தில். உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு படத்தில் வந்து மெயின் இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸ் ரொம்ப அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு. அதில் நிறைய செலவுகள் பண்ணி செட்டு போடப்பட்டு பிரம்மாண்டமான முறையில் நிறைய பேர் ஃபைட்டர்ஸை வச்சு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு தகவல் வருது. கிளைமாக்ஸ் ஃபைட்னா தெரிக்கிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ மெயினே பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஃபைட்டுங்கிறது வந்து ரொம்ப வந்து படத்துக்கு வந்து ஒரு பில்லர் மாதிரி இருக்குது. இப்போ அதில் கை வச்சிட்டோம், டைலாக்ல மீட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா சில ஆடியன்ஸுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் போயிடும். அதை வந்து ரொம்ப யோசித்தாங்க. வினோத் அவர்களும் வந்து கேவினும் வந்து ரொம்ப யோசித்த பிறகு தான் அவங்க வந்து வினோத்திட்ட சொல்லிட்டாங்க, சார் இது என்ன பண்ணணும் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க, யூஏ கிடைக்குதா இல்லை வேறு எதாவது டிசைட் பண்ணுங்கும் போது தான் ரொம்ப யோசித்து தான் அவர் வந்து நிறைய கட்ஸ் அவர் பண்ண விரும்பலை வினோத் அவர்கள். நான் படம் முழுமையாக போய் மக்கள்கிட்ட சேரணும், ரசிகர்கிட்ட சேரணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், ரொம்ப கிளாஸாக இருக்கும், ஒரு மாசான ஒரு படம் வேறு அது உங்களுக்கு. அதை அப்போ அவர் பார்க்கும்போது சார் இந்த இடத்துல இது பண்ணால் போது மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது சென்சார் சர்டிஃபிகேட்டில் அப்படின்னா நாங்கள் வந்து யூஏ தர முடியாது. அப்போ நீங்கள் இதுதான் அதாவது லைட்டாக அந்த மைனாரிட்டி லைட்டாக பண்ணுறது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் தரப்படுங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. இது ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏ சர்டிஃபிகேட் வந்ததுன்னா பிலோ 18 உள்ளே போக முடியாது, என்ன பண்ணலான்னு திரும்பி ஒரு ரொம்ப யோசிக்கும் போது இல்லை சார் நீங்கள் பண்ணுனா யூஏனா இது, இல்லை நீங்கள் பண்ணலை இது எனக்கு முக்கியம் ரொம்ப சொல்லி நீங்கள் ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப அவசியம் சொன்னீங்கன்னா நான் ஏ சர்டிஃபிகேட் தருவேன்றாங்க. வேறு வழி இல்லை, ஓகேன்னு சொல்லப்பட வருது. அப்போ அதுக்கு வேண்டிய கட்ஸ் எல்லாம் திரும்பி இப்போ கொடுக்குறாங்க. இதை வினோத் அவர்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த எந்தெந்த சீன்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு டைலாக் 2 இடத்துல ஏதோ ஒன்று மீட் பண்ணுற மாதிரி ஒரு இது வருது. ஏற்கனவே வந்து இந்த டைரக்டர்ஸ் 3 பேர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அதை வந்து கொஞ்சம் மீட் பண்ணுற மாதிரிலாம் சில சீன்ஸ் போச்சு உங்களுக்கு, அந்த டைலாக்லாம் மீட் பண்ணுங்கன்னு. இப்போ மீட் பண்ணலைங்கிற ஒரு தகவல் நமக்கு வருது. அதான் அப்போது நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது படம் வந்து ரொம்ப டெம்பராக ஏ கிளாஸாக ஒரு மாசாக இருக்கிற மாதிரி தகவல் வருது. இப்போ அதுக்கு வேண்டிய கட்ஸை வந்து வினோத் அவர்கள் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்னா இதுக்கு முன்பாக பார்த்த ரிவைசிங் கம்பெனியில் உள்ள அத்தனை பேருமே பார்த்தா சேம் குரூப்பு பார்த்தவர்கள் தான் இப்போ அதை பார்த்துருக்காங்க. சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. ஏன்னா நீ சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அவங்க தேவையில்லாமல் சில கேள்விகள் கேட்பாங்க, இது புரியாது அவங்களுக்கு. இப்போ அவர்களே பார்க்க வச்சு இப்போ இவர்களும் பார்த்து ஓகேன்னு சொல்லிவிட்டு வினோத் அவர்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. அநேகமாக வந்து வரக்கூடிய மண்டே டியூஸ்டேயில் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது மாதிரி ஒரு வருது. பட் ஏ தான் கிடைக்குது இப்போ, அது ஒரு புறம். இப்போ தமிழ் வெர்ஷன் தான் நமக்கு வந்து ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தெலுங்கு கன்னடம் இந்த வெர்ஷன் ஒன்று இருக்குது, அப்போ ஹிந்தி ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து அவங்க சப்மிட் பண்ண போகிறாங்க. இப்போ தமிழில் ஏ கிடச்சிருக்கும் போது அந்தந்த வெர்ஷனுக்கு வந்து உங்களுக்கு பண்ண போகும்போது டப்பிங் பண்ணி பண்ணும்போது பார்த்தா அங்கே ஒரு சென்சார் செய்யப்படும். இப்போ அது ஒரு பக்கம். ரெண்டாவது வெளிநாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஏற்கனவே சென்சார்லாம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஏங்கும் போது வந்து அது அவர்களுக்கு அனுப்பப்பட்டு அவங்க அங்கே ஒரு சென்சார் நம்ம நடக்கும். இங்கே மலையாளத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே தமிழ் வெர்ஷன் தான் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா தமிழ் வெர்ஷன் விஜய் அவர்களுக்கு வந்து அங்கே மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகி தாறுமாற ஹிட்டான படங்கள் தெரியும். அங்கே கோகுலம் பிக்சர்ஸ் கோபாலன் அவர்கள் தான் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் ஒன்று வருது. அது ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாடும் கேரளா மட்டும் ஸ்ட்ரைட் தமிழ் பிக்சராக வருது. அதை ஸோ இந்த ஏற்பாடுகள் பண்ணி நெக்ஸ்ட்டு வீக் ஆக்சுவலாக வந்து இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், இன்னும் சர்டிஃபிகேட் வரலையே அப்படின்னு ரசிகர் மத்தியில் நிறைய கேள்விகள். தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்னும் வரலைங்கும் போது டிஸ்ட்ரிபியூட்டர் பேசின விஷயங்கள் இருக்குது, பணம் கூட தருவோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு நீங்கள் படம் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள், சர்டிஃபிகேட் முதல்ல நீங்கள் வாங்கிடுங்க, நாங்கள் ரிலீஸ் போகிறது மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கவலைப்படணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பில் தியேட்டர்ஸோட தரப்பில் பேசப்பட்ட சம்பவம் இருக்குது. லாஸ்ட் மந்த்து கூட மீட் பண்ணி பேசிட்டு வந்தாங்க. அப்போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு படமாக ஜனநாயகன் படம் எங்களுக்கு அமைகின்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு தான் இது வரைக்குமே இருக்காங்க. தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வாங்கினா பெரிய அளவில் வந்து அவங்க டிமாண்ட் எதுவும் பண்ணலை. அப்போது ஜூலை 1st வீக் வர்றது மாதிரியான ஒரு தகவல் பேசப்பட்டுச்சு நமக்கு. அதை
இப்போ ஜூலை ஃபஸ்ட் வீக்கு நம்ம சென்சார் வந்துடும், அதாவது 4-5 தேதிக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு 10th பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு 9th 10th பண்ணலாங்கிற ஒரு தகவலும் பேசப்பட்டுச்சு. அது இங்கே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்து திங்கள் செவ்வாய்க்குள்ளே கிடைச்சிட்டால் ஒருவேளை 9th 10th வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த விஷயமும் தேடவன்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 நாள் டைம் கொடுத்தா போதும், எங்களுக்கு நாங்கள் பண்ணி ஏற்பாடு பண்ணிடுவோங்கிறவள. ஒருவேளை நெக்ஸ்ட் வீக் புதன் வியாழன் மாதிரி வந்தது அப்படின்னா அதற்கு அடுத்து 16ஆம் தேதி வர்றது மாதிரியான ஒரு தகவல் இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் நடித்த ஒரு ஒடிசின்னு ஒரு படம் வேறு வந்து அது ரிலீஸ் மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் இங்கே இதில் சம்மந்தமாக கேவி நிறுவனம் பேசும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் அதெல்லாம் எதுவும் கேர் பண்ணல. சார் எந்த படம் வந்தால் என்ன, இது நம்ம படம், விஜய் அவர் நடித்த படம், ஜனநாயகன் படம், ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற படம் இது. அது மற்ற படங்கள் வருதோ வரலையே கவலைப்படாதீங்க, இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற நமக்கு ஒரு தகவல் நமக்கு வந்துகிட்டு இருக்கு சார். இப்போதைக்கு அதை ஏஎஸ் சர்டிஃபிகேட்டோட வருது. எனக்கு தெரிந்த வரைக்குமே பார்த்தா விஜய் அவர்களுடைய ஃபஸ்ட்டு ஏஎஸ் சர்டிஃபிகேட் படமாக தான் இது இருக்குது. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நிறைய யூ சர்டிஃபிகேட் படங்கள் தான் நிறைய வந்துச்சு. எல்லா ஆடியன்ஸுமே உள்ளே போய் பார்ப்பாங்க. யூஏ அப்படிங்கிறது வந்து 2-3 படங்கள் தான் வந்தது. அது இப்போ இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது வந்து அது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் காரணம் என்னன்னு கேட்டோம்னா ஃபைட் சீன் வந்து ரொம்ப ஒரு மாசாக ரொம்ப டெரராக இருக்கிறது மாதிரி ஒரு தவறு. ஏன்னா அந்த படத்துக்கு அந்த ஃபைட் சீன் கண்டிப்பாக தேவை. கதைக்களம் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை கொஞ்சம் மாற்றி பண்ணால் நல்லா இருக்காதுங்கிற நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு ஒரு வழி இல்லை. பட் ஏ சர்டிஃபிகேட் வருது. ஃபஸ்ட்டு படம் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே விஜய் அவர்கள் நடித்து வரக்கூடிய 16ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 100% வாய்ப்பு நிறையன்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு சார். இதை இப்போ ஏன் நான் வந்து விஜய் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏ சர்டிஃபிகேட் படம்ங்கிறத சொன்னேன் அப்படின்னா, இதை தவிர்க்க பார்த்தார். வினோத் அவர்கள் வந்து மேக்ஸிமம் யூஏ கிடைச்சா பெஸ்ட்டாக இருந்தால் ஃபைட் பண்ணி பார்த்தாங்க. அவர்கள் அடமட்டாக இருக்காங்க. அப்படிங்கும்போது என்னென்ன கட்ஸு தேவைங்கிறத வந்து ஒரு சார்ட்டு கொடுத்துட்டாங்க. அதை வினோத் அவர்கள் அவரோட யூனிட்டில் உட்கார வச்சு பேசி இந்த கட்ஸு தேவையா என்ன மேடம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது சரி வேறு வழியில் இல்லை சார், அவங்க ஏன்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. யூஎன்னு நிறைய கட்ஸ் 25 கட்டெலாம் போனால் சரி வராது, அது நிறைய ஜம்பாங்க நமக்கு அதை. அப்படிங்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த சார்ட் பிரகாரமே பார்த்தா ரெண்டுமே மேட்ச் பண்ணி வச்சு வினோத் அவர்கள் ஒரு சார்ட் ரெடி பண்ணி இங்கே கட் பண்ணணும், இங்கேயும் மீட் பண்ணுங்கிற அதை ரெடி பண்ணி வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ண போகிறாங்க. அது மேபி வந்து இன்றைக்கி பண்ணுறதுக்கு ஒரு ஹோப் இருக்குன்ற தகவல் வந்ததுன்னா உங்களுக்கு திங்கள் புதன்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. ஒருவேளை இதை அனலைஸ் பண்ணி அவங்க திங்கக்கிழமை தான் செவ்வாய்க்கிழமை தான் வினோத் அவர்கள் சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் 2 days டைம் எடுக்கும். ஏன்னா அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து அதை மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. திரும்பி சேம் அந்த குரூப் எல்லாமே உட்காந்து பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் வரலன்னா கூட திரும்பி அவங்க தான் நோட்டீஸ் கொடுத்தானே ப்ராப்ளம் வரும். அந்த பார்த்த 8 பேருமே வந்து உட்காந்து திரும்பி பார்க்குற மாதிரி சொல்ல வரும்போது அது எப்படி இருந்தாலும் வியாழன் வெள்ளி ஆக்கிடுவாங்க அதை. அப்போ நமக்கு அடுத்த வாரத்துக்கு படம் ரிலீஸுக்கோ சர்டிஃபிகேட் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்கிற ஒரு தகவல் வருது. வியாழன் வெள்ளிக்கிழமை பார்த்து கிடச்சிதுன்னா 16ஆம் தேதி தான் நமக்கு படம் வர்றது மாதிரி இருக்குது. ஓகே, படம் எப்போ வந்தாலுமே நாங்கள் வந்து கொண்டாடுவோம். எந்த தேதியில் எந்த கிழமை வந்தாலுமே நான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ மக்கள் ரசிகர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான். தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் தான் சொல்கிறாங்க, பரவாயில்ல சார், ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் 9th 10th வந்தாலும் ஓகே, இல்லை 16th வரது மாதிரி இருந்தாலும். ஏன்னா இந்த தகவலாம் போயிடுச்சு, அவங்களுக்கு போகப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாங்க. அப்போது 16th விட எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் சார், நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் அதுக்கு வேண்டி நம்ம தேட்டர்ஸ்லாம் பேசி அலாட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோங்கிற ஒரு தகவல் வருது. அந்த நேரத்தில் தான் ஒரு இங்கிலீஷ் படம் வந்து ஒடிசின்னு சொல்லி கிறிஸ்டோபர் நோலன் நடித்த படம் வரும்போது அது தகவல் சொல்கிறாங்கன்னு. அதை பற்றிலாம் நீ ஒரி பண்ணாங்க சார், நம்ம படம் இது எப்போ வந்தாலுமே செலிப்ரேட் பண்ணணும். நாங்கள் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை நாள் 5 மாதம் எனக்கு வெயிட் பண்ணதே இது எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ட்டு வெயிட் பண்ணும்போது எந்த படம் தான் நீ கவலையப்படாதீங்க அதை அப்படின்ற ஒரு தகவல் சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 9 தேட்டர்ஸ் மேலே வர்றது மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6,000 to 7,000 தேட்டர்ஸ் வந்து பண்ணுறது மாதிரி அந்த ஒரு ப்ராசஸ் போய்ட்டு வெளிநாட்டிலேருந்து தகவல் வந்தாச்சு. இது ரொம்ப சந்தோஷமான செய்தியாக இருக்குது எங்களுக்கு. ஏ கிடைச்சானா சார், இது விஜய் சார் படம், நாங்கள் ரெடியாக இருக்கோம். அங்கே ரசிகர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தகவல் போனோடனே அங்கே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஃபாரின் நிறைய பேர் மலேசியாவிலலாம் வந்து கொண்டாடுறாங்களா ஃபேன்ஸ். 16th வந்துருமா கன்ஃபார்மாக அப்படின்னு இப்போவே எப்போ டிக்கெட் புக் பண்ணுறது ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் வருது சார் எங்களுக்கு. அப்படின்னு அங்கே ரொம்ப ஹோப் கொடுத்துருக்காங்க. அதாவது மற்ற லாங்குவேஜுடைய இருக்கிறவங்களும் ரொம்ப ஈகராக இருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்க ஒன்று. இன்னொரு விஷயம் ஒன்று பேசப்படுது, வினோத் தரப்புலையும் கேவின் தரப்புலையும் இந்த படம் லீக் ஆன விஷயத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயமோ தான். அவர்கிட்ட கேட்கும்போது ஒரே விஷயந்தான், சார் இந்த படம் 400-450 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம், இது பிரம்மாண்டம். நீங்கள் தியேட்டரில் பார்த்தா இதோடைய டோனே தெரியும். நீங்கள் கிட்டத்தட்ட 1,20,00,000 மேற்பட்டவர்கள் பார்த்துட்டாங்கன்ற ஒரு தகவல் வரும்போது அது நீங்கள் அந்த வெர்ஷன் வேறு, அவன் பிட்டாக எடுத்துகிட்டு போய் அவனுடைய வெர்ஷன் எடிட் பண்ணி விட்டது, அது பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போது 1,20,00,000 பேர் பார்த்துட்டாங்கன்னு இன்னும் அவங்களுக்கு வந்து ஜாமீன் இது தரப்படலை உங்களுக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தகவல் போயிடுச்சு இப்போ அதை. ஸோ அப்படி ஒரு விஷயம்.
ரொம்ப என்ன சொல்ல கொடுமையான ஒரு விஷயம். அந்த துறையிலேருந்து அந்த துறைக்கு தொழில் தர்மமே கிடையாது. தொழிலுக்கு துரோகம் பண்ண குரூப் அவனுங்க. பட் இது பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா, இந்த ஃபைட்டு, இந்த சீன் எல்லாமே பார்த்தா தியேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட்டும் இருப்பாங்க. ஏன்னா சவுண்ட் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிஜி ஒர்க்கு சவுண்ட் எஃபெக்டாக பண்ணால் பல கோடிகளில் பண்ணியிருக்காங்க. செட்டுகள் போடப்பட்டிருக்கு. ஃபைட் சீன் வந்து வேற ஒரு மாதிரி ஒரு ஆங்கிளில் ஒன்று நீங்கள் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தா அப்படி இருக்கு விடுவீங்க. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு சும்மா ஒரு லேப்டாப்லேயோ இதுலேயோ அதை டேப்லேயோ பார்த்தது மாதிரி டோன் வெர்ஷனே கிடையாது. அதில் சவுண்ட் சிஸ்டமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தியேட்டரில் பார்க்கும்போது தான் அதனுடைய கலரே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த அந்த டோன் வந்து 8.10 12ன்னு ஒரு சிஸ்டம் மாற்றி மாற்றி வைப்பாங்க. அப்போல்லாம் அது பயங்கரமான வெர்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. அதை அதில் தியேட்டரை பார்க்கும்போது இந்த பாடலாம் தாறுமாறான ஹிட்டுங்க. 4-5 பாட்டு மிரட்டியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு, இந்த ஃபைட்டு, இந்த சீனு, விஜயனுடைய இந்த ஆக்ஷன் த்ரில்லரு, டைலாக் டெலிவரி, இந்த மாஸ், இதெல்லாம் நீங்கள் தியேட்டர் எஃபெக்டோனே கிடைக்காது. அந்த 1,20,00,000 பேர் பார்த்தவனே தியேட்டருக்கு வந்து பார்ப்பான் அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ பேரும் பகிர்ந்து ரெடியாக இருக்காங்க இந்த ஜனநாயகன் படத்தை. ஏன்னா பொலிட்டிக்கல் டைலாக்ஸ்லாம் படத்தில் நிறைய இருக்கும். ஆமாம். இப்போ வந்து சிஎம் வேறு ஆகிட்டாப்புல, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி தேட்டரில் பார்க்கும்போது எலிவேஷன் பயங்கரமாக இருக்கும். ரெண்டாவது டிவிகேல இருக்கிற இன்னைக்கு பல மினிஸ்டர்களை நடிச்சிருக்காங்கல்ல. எஸ். படமே உங்களுக்கு நீங்கள் அன்னைக்கு வந்திருந்தா சிறப்பு, இன்னைக்கு வந்து அதை விட சிறப்பு படுறது உங்களுக்கு. ஸோ இந்த உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் வரும்போது இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் பயங்கரமாக ரீச் ஆகும். அப்படி தான் கருத்தோடு வந்து ஸோ எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. அதனால் தியேட்டர்களுடைய எஃபெக்ட்டு, அந்த டோன்ஸ், அந்த ரசிப்புத்தன்மை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோங்கிறது வந்து நீங்கள் மொபைல்லையோ லேப்டாப்பு டேபிளையோ பார்த்தா வரவே வராது. ஸோ அதனால் அவரை பற்றி அப்படி கவலையே படலை. சார் நீங்கள் பண்ணியிருக்கிறதே வேறு ஒரு பேட்டர்னில் பண்ணிட்டீங்க, இந்த படம் எதிர்பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கு எந்த குழப்பமுமே வேண்டான்னு சொல்லி ஓவரால் வெளிநாட்டு உரிமையிலிருந்து அதர் ஸ்டேட்டில் வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து நம்ம தமிழ் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட ஓனர்ஸ்லேருந்து இதே தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு ஒரு புது தெம்பு வந்துருச்சு கேவின் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும். வினோத் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த படம் வரும்போது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ரெண்டாவது சிறப்பாக பார்த்தீங்கன்னா டைட்டிலில் ஸோ தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் நடிக்கும் தான் டைட்டில். அதுவே தெரியுங்க, அதை பார்க்குறதுக்கே வருவாங்க. அதை ஸ்பெஷலாக வந்து இந்த டைட்டில் கார்டு ரெடி பண்ணிக்கிற ஒரு தகவல் வருது எனக்கு. அது இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்கும்போது தளபதி விஜய்னு வரும், இப்போ இது டோனே மாற்றுறாங்க, சிஜி ஒர்க் பண்ணிக்கிறதா ஒரு தகவல் வருது. ஸோ அப்படி புதுசாக நிறையா வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனால் ஸோ நம்மளுடைய விஜயனுடைய இறுதி படம்ங்கிற அந்த ஒரு நேம் இருக்குது அதுக்கு. இனி படம் பண்ண மாட்டாங்கன்னு அது. இந்த படத்தை பார்ப்பதற்கு அப்படிங்கிறது வந்து டோட்டலாக ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து ஃபேன்ஸ்லேருந்து ரெடியாக இருக்காங்க. என்ன ஒரே ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இருக்குது அப்படின்னா, அந்த ஏன்றதுனால பிலோ 18 உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை வருது. பட் ஒரு 28 டேஸ்க்கு அப்புறமேல் வந்து அது ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் அந்த வருஷம் நீங்கள் அவர்கள் பார்க்கலாம். பட் நல்ல ஸ்க்ரீன், அது ஹோம் தியேட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த தியேட்டர் டோன் கண்டிப்பாக கிடைக்கும் ஜனநாயக படம் வீட்டில் பார்க்க ஓடிடியில். ஸோ இப்படி வந்து மிக எதிர்பார்ப்போட வருகிற 16ஆம் தேதி கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகுது. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு. கொண்டாடுங்க. நீங்கள் தமிழக முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி விஜய் அவர்களில் பல விஷயமும் வெட்டியா அது இதுன்னு போட்டு செலிப்ரேட் பண்ணீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாக பண்ணுறதுக்கான ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான ஒரு தகவல் தான் நமக்கு வந்திருக்கு சார். 16th அன்னைக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் ஸோ காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்புறம் விஷ்ணு விஷால் அவர்களுடைய ஒரு படம் வந்து கட்டா குஸ்தி 2 வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ திடீர்னு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்போ நம்ம வந்து இத்தனை நாளைக்கு அப்புறம் வரும்போது திடீர்னு பார்த்தா ஜனநாயகன் எப்போ ஒரு நடிச்சிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு சர்டிஃபிகேட் தர போகிறேன்ட்டாங்க. 16 படம் ரிலீஸ் பண்ண 9-10 ரிலீஸ் ஆகும்போதே ரொம்ப ஷாக் ஆனாங்க. நல்ல வேலை அது அப்படியே 9-10 வாய்ப்புகள் குறைவுங்க மாதிரி தகவலும் போது 16ங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ அது ரிலீஸ் ஆகிடுச்சப்போ நம்மளுடைய தியேட்டர்லாம் ரொம்ப குறைஞ்சிரும், படம் போகிறது போகலாம், அந்த ஒரு டென்ஷனில் ஒரு வந்து பிஸ்னஸில் ஆனது மாதிரி இருந்தது. இது என்ன காரணம்னா சமயத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்கப்பட்ட ஒரு தகவல் வந்தது. அதை ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி பேசி ஒருத்தர் விஜய் சார்பாக கொஞ்சம் பேசின ஒரு தகவல் வரும்போது தான் எல்லா பேரும் வந்து அதுதான் நீங்கள் வந்து அவர் சொன்னதை அதுக்கப்புறம் நான் வேறு மாதிரி கொடுத்தேன் அப்படின்றாரு. நம்ம என்னென்னா ஒரு விஷயம் நம்ம வந்து எது வந்தாலும் பேசும்போது கொஞ்சம், ஏன்னா இன்னைக்கு இருக்கிறத நம்ம அடுத்தவங்களுடைய டார்கெட் வேறு மாதிரி போயிட்டுருக்கு சூழ்நிலை. இப்போ நம்ம எது பேசணும்னாலுமே டக்குன்னு எடுத்துகிட்டு கோர்வையாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த விஷயங்கள் பேசணுங்கிறத யோசித்து ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க அப்படின்னா இந்த சர்ச்சைக்குள்ளே மாட்டாமல் போயிடும். இப்போ விஷ்ணு விஷால் தேவையில்லாம ஒரு சர்ச்சைக்குள்ளே வந்து ஒரு மாட்டி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. அதுலேருந்து ஒரு ரிலீஃப் ஆனால் அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட திரும்பி ஒரு இன்டர்வியூ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லப்பட்டதுன்னா அது அவர்கள் மத்தியில் ரொம்ப ஹாப்பியாக போகணுன்னு தான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். இன்னி படம் ரிலீஸ் ஆகிருக்குது. 16ஆம் தேதி ஜனநாயகன் படம் விஜயுடைய ரசிகர்களுக்கும் அவள் எதிர்பார்க்குற அந்த மக்களுக்கும் மிகுந்த பெரிய ஒரு ட்ரீட் மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. இதில் முக்கியமாக ஒரு நல்ல மெசேஜ் வேறு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் குழந்தையை எப்படி இந்த சோசியலில் வளர்த்து பெரியாளாக்கி தன் கடமையை செய்கிற அந்த ஒரு கேரக்டரில் 2 விதமான கெட்டப்பில் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க.
இந்த சிங்கப்பெண்ணு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அதிரடிப்படை, இதனுடைய பேஸ் தான் நீங்கள் ஜனநாயகன் படத்தினுடைய கதைக்களமே இருக்கும். அந்த பெண்ணை எப்படி பாதுகாக்கிறார், அந்த குழந்தைய எப்படி பாதுகாக்கிறார், எப்படி வளர்க்குறார், சமுதிரம் எப்படி வளர்க்கணும், எப்படி கொண்டு வரணுங்கிற ஒரு மெசேஜ். இதுக்குள்ளே தான் இந்த பாலிட்டிக்ஸ் டைலாக்கு அந்த தாறுமாறான ஃபைட்டு மாஸ் ஃபைட்டெல்லாம் கலந்து ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக படம் வருது. ஸோ நல்ல ஒரு மெசேஜோடு வரக்கூடிய படம் தான் ஜனநாயகன். இந்த படம் வந்ததுக்கு பிறகு இன்னும் பெண் ரசிகர்கள் விஜய் அவர்களுக்கு இன்னும் அதிகமாவாங்க. அவரை அப்படியே வந்து தொண்டர்களாக மாறுவாங்க. அரசியல்லையும் விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே சார், இதில் இன்னொரு இடைச்சர்கள் என்ன அப்படின்னா, தேட்டருக்காரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிடச்சிச்சின்னா நான் வெள்ளிக்கிழமை கூட ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. 2 நாள் தான் டைம் கேட்டாங்க அவங்க. பிரச்சனை நீங்க வேற சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வாரம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு, அது தாண்டிச்சுன்னா அடுத்த வாரம் சொல்றீங்க. நம்ம அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திங்கக்கிழமை கொண்டு வாங்க, நான் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அதனாலதான் இவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறாரு அப்படியெல்லாம் சொல்லப்படுது. அதுதான் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆயிருந்த கஷ்டமாச்சு இல்லையா, அது படம் போடுறது கஷ்டமாயிடும் இல்லையா. 2026 பெருசா எந்த படமும் சம்பாதிச்சு கொடுக்கல. தேட்டருக்காரங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் பண்ண எதிர்பார்த்து ஜனநாயகம் சார் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் வந்து கூட்டம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் யார் டென்ஷன் யாருக்கு என்ன ஆகுது அப்படின்னு தெரியல. இனிமையாவது யாராவது இன்டர்வியூ கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்றோம். ஏதோ நம்ம படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடைக்கணும், ஃபேம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒன்று நம்ம எடுக்க போய் அதை வேற ஒருத்தர் வேற மாதிரி கையில் எடுத்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்பவே வந்து விஜய் ரசிகர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிச்சு ஜனநாயகன் இறக்குறோம் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு ரூம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு தெரியல. அவர் ரிப்ளை தான் கொடுக்கணும், விஷ்ணு தான் ரிப்ளை கொடுக்கணும். அது வந்து விஷ்ணு கிட்ட தான் இருக்குது ஆக்சுவலா. சரி ஓகே சார், ஜனநாயகன் படம் வரட்டும். ஒரு பெரிய விசேஷம் அந்த டீமுக்கு சொல்லலாம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம். படம் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் அதில் டவுட்டே வேணாம். மிகப்பெரிய வெற்றி பெறும், மிகப்பெரிய வசூல் சார் இந்த படம் பெறும். விஜய் அவர்களுடைய முந்தைய திரைப்பட வசூலில் இது கண்டிப்பாக முறியடிக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. படம் அவ்வளோ தெளிவாக சூப்பராக ஒரு தகவல் வந்திருக்கு சார் நமக்கு. ஓகே சார், புதிய பொலிவுடன் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதே படம் தானே பார்க்க போறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாற்றிக்கிங்க. பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அது அந்த அந்த மைண்ட் செட்லேயே பார்த்தவங்க தான் 1 கோடி பேர் மேல்பட்ட, பார்க்காதவங்க பல கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு. அதை அதனால் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே வந்து 8 கோடி மக்களில் ஒரு 6 கோடி பேர் பார்க்குறது ரெடியாக இருக்காங்க. அதுக்கு மேலே வெளிநாடு இருக்குது, அதர் ஸ்டேட் இருக்குது. இல்லை அந்த படம் எப்போ வந்தாலுமே கொண்டாடக்கூடிய படம் தான் ஜனநாயகன் படம். அதில் மாற்று கருத்தே இல்லை. தாறுமாறாக இருக்கான், கிளாஸாக இருக்கான், மாஸாக இருக்கான், வசூலில் மிகப்பெரிய ரெக்கார்டு பண்ணு தான் நான் சொல்லி விரும்புகிறேன் சார். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதிகாரப்பூர்வ டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.